ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போது மறுபடியும் டால் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கப்பா. அந்த டால் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுங்களே வந்துட்டு ஒரு பெரிய அடி, செம்ம அடி. பாவம் மஞ்சரிக்கு விழுந்துச்சு. பாவம் சாச்சனாவை பிடிக்க போகிறேன்னு சொல்லி பிடிச்சி செம்மடி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பிக் பாஸ் வந்து மெடிக்கல் ரூமுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் 4 பேர் தான் இருக்காங்க. சிவகுமார், அருண், அதுக்கப்புறம் நம்மளுடைய சாச்சனா, ஜெஃப்ரி. ஸோ இவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரமாக யார் பொம்மை எடுத்துக்கலான்னு சிவாவும் அருணும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. ஜெஃப்ரியும் சாச்சனாவும் முடிவு பண்ணிக்கிட்டாங்க. பஸர் அடித்தாங்க. 4 பேர் ஒன்றாங்க. சிவகுமாருக்கு முன்னாடியே அருண் எல்லாருமே ஓடிட்டாங்க. ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம அருணும் இல்லை நம்ம ஜெஃப்ரி வந்து உள்ளே வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா அருண் உள்ளே வச்சார். சாச்சனா வந்து நம்ம மஞ்சரி வந்து பிளாக் பண்ணாங்க. மஞ்சரியும் ஆனந்தியும் ஜெஃப்ரி பொம்மை உள்ளே போக விடாமல் ட்ரை பண்ணாங்க. அதில் தான் வந்துட்டு ஒரு அசம்பாவிதமாக மண்டையில் சரியான அடி, பின்மண்டையில் பயங்கரமான அடி. அப்படி தலை கேர் ஆகிடுச்சு. அப்படியே படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவகுமார் இருக்கிற உடம்புக்கு அங்கே வந்து ஃபுல்லாக எல்லாம் கேட்டு போட்டு நின்ட்டாங்களா. சிவகுமாரால் உள்ளே போக முடியல. அவர் கையில் இருந்தது நம்மளுடைய அருண், செல்லமாக அழைக்கப்படக்கூடிய டப்பா அருண் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அவர் பண்ண வேலையில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. ஏன்னா அதுலேயும் ரொம்ப தெரியல. பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் வந்துட்டு ட்விஸ்ட்டு பண்ணான்னு சும்மா ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தான் வந்துட்டு அப்படியே காற்று வாக்கில் வந்துட்டு அவங்கள ஒரு பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. முதல்ல வந்து மஞ்சரிக்கு சொம்படிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை ஃபுல்லாக பிராண்ட் பண்ணதுனால அவர் சும்மா இருந்தால் கூட மஞ்சரிக்கு வந்து முத்துக்குமரன் சொம்படிக்கிறான்னு போயிடுச்சு. இதைத்தான் வந்து அன்றைக்கே வந்து முத்துக்குமரன் சொன்னார், இதை மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால வெளியில் அந்த மாதிரி போகணும். இப்போ என்னென்னா கேமை வந்து ட்விஸ்ட்டு பண்ணுறான்ட்டார் இவங்க 2 பேருமே, அதாவது மஞ்சரி அண்டு முத்துக்குமரன். அதனால் அதுக்கப்புறமா கூட என்ன சொல்கிறாங்கன்னா பேச்சை மட்டும் வச்சு உன்னால் இந்த கப்பை ஜெயிச்சிட முடியும்னு நினைக்காதுன்னு அவர் டபால்னு பர்சனலாக தாக்கிட்டார். அதை வச்சு தான் வந்து போன சீசனில் வந்து வின் பண்ணாங்கன்ட்டு இவருக்கு பாவம் அசிங்கமாக போச்சு. நான் என்ன சொல்கிறேன், எதுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்களை வந்து பர்சனலாக அட்டாக் பண்ணுன்றேன். நீங்கள் பர்சனலாக அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களோட வீக்னஸ் பர்சனலாக அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அதற்கு பதில் ஹெல்த்தியான கேம் விளாண்டுட்டு போயிட்டால் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மஞ்சரிக்கிட்ட அவ்வளோ பெரிய வாக்குவாதம் தேவையில்லாதது. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பாவம் சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனாவே வந்து உள்ளே சாட்சி போட்டாங்கன்ற மாதிரி இருக்குது. நம்மளாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சேனல், அவங்களையே பற்றி நம்ம பேசுகிற ஒரு நிலைமை ஆகிப்போச்சுன்ற மாதிரி இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதில் அருண் வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. இப்போ மீதி 3 பேர் யார் சிவகுமார், ஜெஃப்ரி, சாச்சனா. பார்க்கலாம் இதில் வந்து யார் வந்து 3rd, 2nd வர போகிறாங்கன்னு. பாய் நண்பர்கள்.